சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையை பார்க்கலாம். In behalf and EOW and Idle Wing the பாராட்டுறேன். Thank you, sir. யார் இந்த கடத்திட்டு போறாங்க? இது வந்து உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் மைண்ட் திரு இது சப்ஜூடிஸா இருக்காருன்னா we not give all the details, பட் அந்த சொல்லலாம் சார். ஒரு 6 பேர் முக்கியமா சுபாஷ் கபூர், இந்தோ நேபாள் ஆட்சன் மற்றும் இந்தோ நேபாள் வல்லப பிரகாஷ், ஆதித்ய பிரகாஷ், வல்லப பிரகாஷ், லட்சுமி நாராயண் இவங்களெல்லாம் சமீபத்தில் தான் கைது செய்திருக்காங்க. லட்சுமி நரசிம்மன் உங்களுக்கு தெரியும், மகாபலிபுரம் பக்கத்தில் 100 இது சிலைகள் வச்சிருந்தாரு. அந்த கேஸ் தனியா விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் இது வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் டிப்ளமேசி எல்லாம் இன்வால்வ்டு. நம்ம இன்டர்பால் மூலமாக தான் மூவ் பண்ணோம். லெட்டர் ரொகேட்ரி அண்ட் மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி கீழே தான் நம்ம இந்த இதில் ஒரு ஸ்டெப்பை எடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இது வேலை செய்ய வேண்டியிருக்கு. இது நாங்கள் 2012 லெட்டர் ரொகேட்ரி அனுப்பி தான் லாஸ்ட் இயர் தான் நாங்கள் யூஎஸ்லேருந்து 2 சிலை திருப்பி கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி இதுவும் எப்போ திருப்பி இன்னும் 4 சிலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 4 யூஎஸ் ஆஸ்திரேலியாவில் தான். இல்ல அது கேல் சொல்ல முடியல சார். எங்களுக்கு அது நம்ம இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்ல இப்ப நான் லொகேட் பண்ணிட்டோம், அது நம்மள தான் எழுதணும். நாட்டுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. கடல் வழியா தான், இது கடல் வழியா தான். இது வெயிட் வந்து ஹெவியா இருக்குல்ல. ஸோ வயா ஹாங்காங், மேன்ஹாட்டன், ரிட்டர்ன் டு ஆஸ்திரேலியா. வெளிநாட்டில் மொத்தமாக எவ்வளோ சிலைகள் கட்டப்பட்ட சிலைகள்? வெளிநாட்டில் இருக்க எல்லா சிலையுமே நம்ம சிலை தான். இல்லை அப்படி சொல்ல முடியாது. நம்ம நிறைய சிலைகள் இந்தியாவிலேருந்து திருடிருக்காங்க. அது முக்கியமாக சோளா பிரான்சிஸ் தமிழ்நாட்டிலேருந்து திருடிருக்காங்க. சில கல் சிலைகள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து திருடிருக்காங்க. ஸோ ஐடில் விங் சிஐடி மட்டும்தான் இந்தியாவில் பேர் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ரிகவரி அண்ட் எஃபெக்டிவ் டிடெக்ஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன். பொன்மணிக்கோல், யூ கேன் ஆன்சர் தட் क्वेश्चन. சார், இந்த கேஸுக்கு தீனதயாளனோட சம்பந்தம் 100% இல்லை. வேலை தெரியும், அவருக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், அதுல நேரடியா ஈடுபடல. பட் களவெல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியும். அவரும் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் ஒத்துழைச்சிட்டு இருக்கிறார். ஒத்துழைக்கக்கூடிய ஒரு ஆள்ல தீனதயாளன் ஒரு ஆள். 84 வயசு அவரு. இன்னொருத்தர் சொல்றாங்களா, ஏடிஜி சொன்னாங்களா, அவருக்கு 86 வயசு. வல்லப பிரகாஷ் சொல்லி பாம்பேல இருந்து பிடிச்சு கொண்டு வந்து உள்ள ஜெயில இருக்கிறார். இப்ப ரிலீஸ் ஆயிருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கார். என்னங்க? ஆமாமா, கண்டிப்பா அந்த சிலையை கட்டினாங்க. எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல அவர் இல்லையும் பாரு. நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இது மாதிரி வெளியே போனதுல எத்தனை சிலைகள் வந்து இந்த மாதிரி திருடு போயிருக்காங்க? மொத்தம் எவ்வளவு சிலைகள்? இல்ல ஏடிஜி சொன்னாங்கல்ல, தெரியல. 2002 திருடு போயிருக்கு. ஆனா இந்த வழக்கை நாங்க பதிஞ்சது 2013. 11 வருஷம் கழிச்சு பதிவு செய்யறோம். இல்ல அது நீங்க கோயில்காரங்களை போய் கேளுங்க. ஏன் கொடுக்கலன்னா கோயில்காரங்க தான் கேட்கும். அந்த சம்பந்தப்பட்ட கோயில்காரங்க கொடுக்கல. அதனால இன்வெஸ்டிகேட் பண்றோம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அடிஷனல் டிஜி பர்மிட் பண்ணா சார், அந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகி இருக்கல, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்லுவாங்க, அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்க அதுக்கடுத்து அந்த கோயில் ஒரு மெய்காவலர் அவரு, அதுக்கடுத்து போலீஸ் சிலைகளை செஞ்சு உதவி செஞ்சார்லயே ஒரு ஸ்தபதி, அவங்க எல்லாமே செத்து போனாங்க. அவங்களே இறந்து போனாங்க. சிலைகள் சம்பந்தமான மதிப்பீடுகள், அதாவது எத்தனை சிலைகள் திருடப்பட்டிருக்கு அந்த மாதிரி தொடர்பான வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? அந்த கணக்கெடுப்பு தகவல்கள் உங்களுக்கு இந்த கேஸுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல. சட்டப்படி அவங்க கொடுத்தே தரணும். நீங்களும் கொடுத்தாகணும். நான் யாரா இருந்தாலும் சட்டம்னா ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கொடுத்தாகணும். சட்ட கடமை. எல்லாரும் கொடுத்துக்கிட்டாங்க. கணக்கு நாங்களே அதை இவாலுவேட் பண்ண வித் எக்ஸ்பர்ட்ஸ். ப்ரொஃபசர் நாகசாமி மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி அந்த நாகசாமி ஒருத்தருக்காருல சார் சொல்றாங்கல்ல, 85 வயசு. அவரு எங்களுக்கு உதவி பண்றாங்க. என்னென்ன ஆன்டிக் வாயில் சொல்லி 2 டெல்லியில இருந்து ஆளை வர சொல்றோம்ல, அவங்க வந்து அசஸ் பண்றாங்க.
விலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க என்ன விலை வாங்குறாங்களோ அதை மட்டும் தான் இப்போ நாங்கள் எடுத்த நடவடிக்கை காரணம் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும் திருட்டு இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து. பிகாஸ் நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும்னு நாங்கள் கடிதம் மூலமாக எல்லா எஸ்பி கமிஷனர் எழுதியிருக்கேன். மற்றும் இதுவரை யாருமே இந்தியாவில் அது பண்ணல, எல்லா உலகத்திலே பண்ணல. ரெண்டாவது வந்து ஹெச்ஆர்என்சிக்கு ஐஜி ஐடிஎல் விங் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் மேலே ஏதோ திருடினா உடனே அந்த தகவல் கிடைக்கும். ஒரு வருஷத்துல எவ்வளவு சிலைகள் திருடப்பட்டிருக்கு, எவ்வளவு சிலைகள் மீட்கப்படும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம். ஒன்னொன்னா இது ஒரு கேஸு ஸ்பெஷல் கேஸ், ஒரு கேஸ் இது சர்க்கம்ஸ்டன்சஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அது இன்வெஸ்டிகேஷனில் தான் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சிலைகள் திருடப்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த மாதிரி ஏதாவது அறிவுரைகள்? ஆமாம், நாங்கள் நிறைய அறிவுரை எல்லா எஸ்பி கமிஷனருக்கு எழுதி, ஈவன் ஒரு புத்தா ஸ்டாச்சு நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கோம், காஞ்சிபுரத்தில். நான் ஏஎஸ்பியாக இருக்கும்போது நான் பார்த்தேன். அது அந்த டைமில் இந்த 1000 வருஷமான ஒரு ரொம்ப சிறந்த ஒரு சிலை, கல் சிலை நான் பார்த்து ஏஎஸ்பியாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். இங்கே நான் சார்ஜ் எடுத்த உடனே நாங்கள் ஒரு கடிதம் மூலமாக இதுக்கு நல்லா பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி இப்போ அது சுற்றும் ரெயிலிங்ஸ் போட்டு அயன் கேஜ் போட்டு நல்லா இருக்கும், திருட முடியாது, ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது 100 இயர்ஸ்க்கு சேஃபாக இருக்கும். உலகத்தில் எந்த காவல் நிலையத்தில் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபேக்ட் இல்லை. ஆனால் சிவகாஞ்சி காவல் நிலையத்துக்கு முன்னாடி இவ்வளோ மதிப்பு, மேபி 2-3 crores 5 crore மதிப்பான ஒரு சிலை, உயரமான ஒரு சிலை, போலீஸ் பாதுகாப்புல இருக்கு. சிலை திருட்டுல இன்வால்வ் அக்யூஸ்ட் அதிகபட்ச தண்டனை என்ன சார்? குண்டாஸ் எவ்வளவு போட்டுருக்கீங்க? எவ்வளவு பேர் இது வரைக்கும்? வாட் இஸ் தி மேக்ஸிமம் சென்டென்ஸ் சோ ஃபார்? குண்டாஸ் நாங்க போறது இல்ல, குண்டாஸ் ஆக்ட்ல நாங்க போறது கிடையாது. காரணம் வேற விஷயம். அது இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் தி அண்டர் லா. நாங்க போற வரைக்கும் ஐபிசி தான் போடுறோம். ஒரு எந்த குற்றவாளியும் 90 நாளைக்குள்ள வந்ததா வரலாறே கிடையாது. இப்போ சுபாஷ் சந்திரக்கு அப்புறம் 5 வருஷமா வச்சிருக்கோம், எந்த குண்டாஸ் ஆக்ட் போடுறது, அரை குண்டாஸ் ஆக்ட் கூட போடுறது கிடையாது. எக்கச்சக்க கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், அதில் பப்ளிக் மணி, டாக்ஸ் பேயிங் பீப்புள். ரெண்டாவது மற்ற இவர் இருக்காரு நம்ம தீனதயாளன், அவரை 100 நாள் உள்ள வச்சிருந்தாங்க ஒரு வழக்கில். அடுத்தது இப்போ இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட நெருக்கி 6 மாதம் உள்ள இருந்தது. 86 வயசு கிழவனாரு வெளியே வர. குண்டாஸ் ஆக்டில் நாங்கள் இன்வால்வ் பண்ணுறதுல எங்களுக்கும் அடிஷனல் டிஜிக்கும் உடன்பாடு இல்லை, நான் பயன்படுத்தல. இல்ல பட் வாட் இஸ் தி மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் 457 ஒரு சட்டம் இருக்கு, ஒரு பிரிவு இருக்கு. ஹவுஸ் பிரேக்கிங், அது ஐபிசில செக்ஷன், ஐபிசில 457 வருஷம் அது மேக்ஸிமம் பெனால்டி. அதுல 14 வருஷம் தண்டனை. சாதாரணமா போனா திருட்டு வேற ரேப்புக்குன்னு போய் அதை பண்ணாங்கன்னா அதுக்கு 5 வருஷம் கொடுப்பாங்க வித் ரேப்போட. இது திருடுக்குன்னு சொல்லி 457க்கு அந்த குற்றத்தை பண்ணா அதுக்கு கண்ண களவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணாங்கன்னா அது 14 வருஷம். அந்த 14 வருஷம் தண்டனை கொடுத்தா தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் 1945 சரித்திரம் இல்லை. அந்த 14 வருஷத்தை எங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை உண்டாக்கிட்டாங்க, ஆக்ட் 28 of 1993 சொல்லி. அந்த சட்டப்புறம் அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. குறைச்சதுன்னா அந்த 14 வருஷம் தண்டனை 10 வருஷம் ஆகும். திருட்டுக்கு அதிகப்படியாக 8 வருஷம் இருக்கிறத அதிகப்படியாக 3-2 வருஷமா குறைச்சி ஒரு சட்டம் கொண்டாண்டாங்க. அந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ண சொல்லி அடிஷனல் டிஜிட்டை சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம். ஏற்கனவே கவர்மெண்ட் லெட்டர் போயிருக்கு. அந்த ஐபிசி மாற்றத்தை கொண்டாந்து ஒரிஜினலாக ஐபிசி எங்களுக்கு போதும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இந்த சிலையை ஹெரிட்டேஜ்ன்றதை தாண்டி என்ன பர்பஸ்க்காக அவங்க நடத்துறாங்க சார்? இது அதுக்கு நான் பதில் சொல்றேன். உலகத்தில் இந்த ட்ரக்ஸ், வெப்பன்ஸ் அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கு. அது போக நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ராஃபிட் இந்த ஆர்ட் தெஃப்ட் அண்ட் ஆர்ட் ஹெரிட்டேஜ் இல்லிசிட் டிராஃபிக்ல தான் நடக்குது. ஹையஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். இப்போ 26 சிலைகள் சுபாஷ் கபூர் ஒரு தெஃப்டில் இங்கிருந்து கடத்திட்டு போனாங்க. அந்த 26 சிலைக்கு லோக்கல் தீவ்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு $5 lakh தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலைக்கு $250,000 வரை சுபாஷ் கபூர் சேல் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் கேலரி கேன்பரா மற்றும் யூஎஸ்ஏல இருக்குது ஆர்ட் கேலரிக்கு. ஸோ ஒரு சிலைக்கு அவ்வளோ லாபம் கிடைக்குது. இப்போ இது என்ன காரணம் நான் அனலைஸ் பண்ணா, இந்தியாவில் வரலாறும் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரிச் ஹெரிட்டேஜ் ஹிஸ்டரி லாங்காக இருக்கு. ஆனால் இதெல்லாம் புது நாட்டுகள், யூஎஸ்ஏ, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி நாட்டுகள் புது நாட்டுகள். அங்கே ஹிஸ்டரிக்கு நிறைய மதிப்பு. ஸோ டிமாண்ட் அங்கே அதிகமாக இருக்கு, சப்ளை இங்கே அதிகமாக இருக்கு. இங்கே இது மதிப்பு, இது வேல்யூ மக்களுக்கு சரியா தெரியாது. ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு தெரியாது. அந்த நாட்டில் சோழா ராஜா கொடுத்த என்டோமெண்ட்ல கொடுத்த சில சிலைகளுக்கு என்ன மதிப்புக்கு அவங்களுக்கே தெரியாது.
ஸோ இது காரணம் இந்த திருடர்கள் சுபாஷ் கபூர் என்ன பண்ணுவார், வேர்ல்டு புக் எக்ஸிபிஷன் எல்லாம் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்குது கேட்டலாக், பெஸ்ட் ஆர்ட் கேட்டலாக் வாங்குவாங்க. அதில் என்னென்ன பீசஸ் உலகத்தில் ரொம்ப பேர் எடுத்த பீசஸ் இருக்கு, சோலா பிரான்சஸ் அல்ல வேறு வேறு நாட்டுகளது ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ், அதில் டிக் பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நாட்டில் இப்போ சென்னையில் வந்து மிடில்மேன் சில ஆர்ட் கேலரி வச்சுருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த சிலை எங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு $500,000 கிடைக்கும். $500,000 இந்தியா ருபீஸில் ஹை வேல்யூன்னு நினைப்பாங்க தீப்ஸ். பட் அது 100 மடங்கு ஹீ மேனேஜஸ் டு செல் இட். ஸோ இது காரணம் தான் இந்த இல்லிசிட் டிராஃபிக்கிங் இன் ஆர்ட் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, லூக்ரேட்டிவாக இருக்குது அண்ட் அட்ராக்டிவ் டு கிரிமினல்ஸ். அண்ட் சுபாஷ் கபூர் வந்து அவரது ரெப்புடேஷன் ஓவர் 20 years ஆஸ் அ ஆர்ட் டீலர், ஜெனுவின் ஆர்ட் டீலர் மாதிரி அவர் போஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல அவர் வந்து திருடன சில பொருள்கள் சில மியூசியம்ஸ்க்கு டொனேட் பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் மாதிரி டொனேட் பண்ணியிருக்காங்க, எந்த வேலை சார்ஜ் பண்ணாது. ஸோ அப்படி அவர் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணார். தட் அவர் வந்து உலகத்தில் ஒரு பேர் எடுத்த ஒரு இந்தியன் ஆர்ட் டீலர், இன்னும் அவர் அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் கொண்டு வந்தார். சுபாஷ் கபூர் மட்டும்தான் இருக்கானா, அவன மாதிரி வேற யாராவது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கேஸ்ல மாற்றுறது அதான் உலகத்தில் பேஸ் பண்ணி தான் எல்லாரும் அவன மாதிரியே வேற இல்லை, இதான் நம்பர் 1 கேஸ் வேர்ல்டு ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ட் தெஃப்ட்ல நம்பர் 1 கேஸ்ன்னு சொல்லலாம். இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு சார். நம்ம கேட்கிறாரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ப்ராப்பர்ட்டி அவருக்கு இந்த இந்தியாவில் அவர் பேர்ல இல்ல, வெளிநாட்டில் இருக்கிற பேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எழுதி அவருடைய கேலரியே கிடையாது, அவருக்கு அக்கவுண்ட் கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. மேன்ஹாட்டன்ல விசிட் பண்ணேன், இப்போ அது வேற ஒரு துணி கடை, ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் கேலரி ரொம்ப 20-30 வருஷமா நடத்திட்டு இருந்தாரு, ஃபாதர் டைம்லேயே நடத்திட்டு இருந்தாரு. அது நாங்கள் போட்ட கேஸ் காரணம் அது க்ளோஸ் ஆகி அப்புறம் சோஃபியா ஸ்டோரேஜ் சொல்லி அதையும் முடிட்டாங்க சார். அதில் அது இருக்கு, அது ஒரு பிஸ்னஸ் அது. ஸோ அங்கே அவங்க வந்து ஹையர் பண்ணுவார், ஹையர் பண்ணி அவங்க பீசஸ் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஒரு சார்ஜஸில். அது இருக்கு, அது நாங்கள் விசிட் பண்ணேன் சார். இப்போ அதான் நாங்கள் சொன்னேன், நாங்கள் தான் முதல் தடவை 4 வருஷம் முன்னே எல்லா எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் கிட்ட எப்படி த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு, த்ரெட் பர்செப்ஷன் ஒரு ஆளுக்கு த்ரெட் பர்செப்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஆர்ட் ஆப்ஜெக்ட் அவங்கவுங்க சர்க்கத்தில் இருக்குது. ஆர்ட் ஆப்ஜெக்ட் சிலைகள், டெம்பிள்ஸ் அண்ட் அதர் ஆன்டிக் பிளேசஸ் அதெல்லாம் இவாலுவேட் பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கடிதம் லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கேன். அது எஸ்பிஸ் எல்லாம் அடிக்கடிக்கு ஐஜி சந்திச்சு அவங்கள சென்சிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் இப்போ டிடெக்ட் பண்ண கேசஸ் காரணம் கூட அது ஒரு டெட்டரண்ட் எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு வெரி வெல் நோன் ஃபில்ம் ப்ரொடியூசர் கூட ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகினாங்க. ஸோ வெரி சென்சிட்டிவ் அண்ட் சென்சேஷனல் டிடெக்ஷன்ஸ் அண்ட் ரிகவரி காரணம் அதே ஒரு ப்ரிவென்ஷன். நம்ம இது பண்ணால் கண்டிப்பாக ஐடியல் விங் சிஐடி நம்மளை கைது செய்வாங்கன்னு ஒரு பிலீஃப் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் அந்த ஒரு பிலீஃப் வந்தாச்சு. ஐ மீன் கஸ்டம்ஸ் அந்த மாதிரி இதில் அது நாங்கள் அசியூம் தான் பண்ண முடியும், நம்ம அது ப்ரூஃப் இதுவரை ஒன்றும் கிடைக்கல. பட்டு இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆன்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து புது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறைய வாங்கி அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் அப்படியே அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க டிக்ளரேஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து நியூ ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அந்த மாதிரி டெய்லி இந்தியாவிலேருந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போகிறது இல்லை. ஸோ அது அப்படி அந்த ஒரு க்ளவுட் ஆஃப் சஸ்பெஷன் இல்லாத அவங்க சம்டைம்ஸ் கடத்திட்டு போகிறாங்க. ஆமாம், ஒரு வழக்கில் நாங்கள் ஏற்கனவே சார்ஜ் ஷீட்னா போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இல்லை ட்ரையல் நடந்துட்டு பாதி 14 விட்னஸ் 19 விட்னஸ் விசாரிச்சிட்டாங்க.